வணக்கம். இன்று மெய் உணர்தல் அதிகாரத்தின் 5வது குறளை நாம் காணலாம். மெய் உணர்தலில் என்ன தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, உண்மைத்தன்மையை அறிந்து கொள்கிறார். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உணவு வகைகளாக இருந்தால் அதை அதை பார்த்து கொஞ்சம் ருசிக்கலாமான்னு ஒரு ஆசை வருது. அதே மாதிரி உடைகள் ரொம்ப அழகாக பளபளன்னு இருந்ததுன்னா அது நமக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிறதையே பார்க்காம அதன் மேல் ஒரு ஆசை வருகிறது. ஒரு கார் பளபளன்னு இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த கார் நமக்கு ஆசையை கொடுக்கிறது. அந்த காருடைய ஃபங்க்ஷனிங் சிஸ்டம் எப்படி இருக்குது, நம்ம ஓட்டுறதுக்கு சரியாக இருக்குமா, நம்மளுடைய வேலைகளுக்கு அது சரியாக வருமா, ஒத்து வருமா, இதெல்லாம் நம்ம பார்க்குறது கிடையாது. ஆசை வந்த உடனே இந்த கார் வச்சா பரவாயில்ல, BMW வைக்கலாம், ஜாகுவார் வைக்கலாம்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு எது பொருத்தமானது, அந்த காரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனிங் சிஸ்டம் என்னென்னா இதை மாதிரி கூட நம்மலாம் பார்க்க மாட்டோம் இல்லையா? எதுவுமே நம்ம பார்க்குறதில்ல. ஆசை வந்த உடனே டக்குன்னு நம்ம அதை முடிவெடுத்துடுறோம்ல, அதுவே முதல்ல தப்பு. முதல்ல எந்த பொருள் உண்மையானது அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும், அலசி ஆராய்ந்து அதனுடைய மெய்த்தன்மையை உணர வேண்டும். இது வெறும் வீடு பேற்றுக்கு மட்டும் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க, எல்லாத்துக்கும் இதுதான். அதை தான் இந்த 5வது குறள் நமக்கு சொல்லுகிறது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதனுடைய உண்மை தன்மையை நாம் உணர வேண்டும். இதுதான் இந்த குறள் கூறும் கருத்தாகும். இப்போ நானே சொல்கிறேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறேன், திருக்குறள் படிக்கிறோம், அதனுடைய பொருளை நான் சொல்கிறேன்னா இவங்க சொல்கிறது உண்மையானது நீங்கள் பார்க்கணும் இல்லையா, உண்மைதான், அவங்க சரியாக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இல்லையா? இதுதானே உலக இயல்பு. நிறைய பேர் அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தால் கூட நான் சொல்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனுடைய புறத்தோற்றத்தை மட்டும் வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது, எடை போடக்கூடாது. அதனுடைய நுணுக்கங்களை அலசி ஆராய வேண்டும். இதுதான் அவர் சொல்கிறது. அது குறளாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு பொருளை கொண்ட ஒரு கட்டுரையாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பேச்சாளர் ரொம்ப நல்லா பேசுகிறாரு, அவர் சொல்கிறது உண்மையா? பேச்சாளர்கள்லாம் பேச்சால் நம்மளையும் கவர்ந்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே மயங்கி நின்று கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் வந்த பிறகு அது அவர் அப்படி சொன்னாரே, அது சரியா, என் மனசுக்கு வேறு ஒன்று படுதே, அதை நம்ம போய் பார்க்கலாமா, அப்படியாவது நம்ம பார்க்கணும் இல்லையா? இதுதான் மெய் உணர்தல்னு அர்த்தம். எந்த பொருளாக இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளுவது தான் உண்மையான அறிவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நன்றி. நாளை நாம் மீண்டும் சந்திக்கலாம்.